ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவம்பர் 12 2025. இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் தரேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்புக. இதுதான் நோட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் நம்ம எப்பயுமே பார்க்கணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக நிமோனியா தினம் கடைபிடிக்கப்படும் நாள் நவம்பர் 12. பேக்டு நிமோனியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் நவம்பர் 12. நிமோனியாங்கிறது நுரையீரலில் ஏற்படுற ஒரு வீக்கம். இது பாக்டீரியாவாக ஏற்படும், வைரஸாக ஏற்படும். ஆனால் வைரஸாக ஏற்படுற நிமோனியாவை விட பாக்டீரியாவாக ஏற்படுற நிமோனியா ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான சக்கரங்களை நல்வாழ்வு வாகனங்களை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்த உள்ளது? தமிழ்நாடு. Which state is set to launch India's first women wellness on wheels vehicles? தமிழ்நாடு. இது 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் 38 வாகனத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. இது எதுக்குன்னா உமன்ஸை கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. 23வது ஆசிய முதுநிலை தடகள சாம்பியன்ஷிப் 2025 எந்த இந்திய மாநிலத்தில் நடைபெறுகிறது? தமிழ்நாடு. த 23rd ஆசிய மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 is being held in which Indian state? தமிழ்நாடு. நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், நீல பொருளாதாரத்தில் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக முதல் பிம்ஸ்டெக் இந்திய கடல்சார் ஆராய்ச்சி வலையமைப்பு மாநாட்டை நடத்திய இந்திய நகரம் எது? விசாகப்பட்டினம். Which Indian city hosted the first BIMSTEC Indian Marine Research Network Conference? விசாகப்பட்டினம். ஃபிஃப்த் கொஸ்டின், ஃப்ளஷ் என்ற நாவலுக்காக 2025ஆம் ஆண்டு புக்கர் பரிசை வென்றவர் யார்? டேவிட் சாவே. Who has won the 2025 Booker Prize for the novel Flash? டேவிட் ஷாகே. இவர் கன்னடாவில் பிறந்தார். இந்த புக்கர் பிரைஸுங்கிறது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுற நாவலுக்காக கொடுக்குற ஒரு ப்ரைஸ். ஓகேவா? சிக்ஸ்த் கொஸ்டின், பூட்டானின் எந்த முன்னாள் மன்னரின் 70வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் திம்புவுக்கு சென்றார்? PM of India visited Thimbu to attend the 70th birthday celebration of which former king of Bhutan? ஜிக்மோ சிங்கியர் வாங்சக். இதான் அவரோட பேரு. நோட் பண்ணிக்கோங்க. செவன்த் கொஸ்டின், 2030ஆம் ஆண்டுக்குள் மங்கள்யான் 2ஐ எந்த கிரகத்தில் தரையிறக்கும் திட்டத்தை இஸ்ரோ அறிவித்துள்ளது? செவ்வாய். இஸ்ரோ has announced plans to land Mangalyaan 2 on which planet by the year 2030? Mars. செவ்வாய். ரெட் பிளானட்னு அழைக்கப்படுற செவ்வாய். மங்கள்யான் 1 எப்போ ஏவுனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எய்த் கொஸ்டின், சமீபத்தில் பலதார மனத்தை தடை செய்யும் மசோதாவை நிறைவேற்றிய இந்திய மாநிலம் எது? அஸ்ஸாம். ரீசென்ட்லி விச் இந்தியா ஸ்டேட் ஹேஸ் பாஸ்ட் எ பில் டு பேன் பாலிகாமி? அஸ்ஸாம். அதாவது டிவோர்ஸ் ஆக முன்னாடி இன்னொரு மேரேஜின் மேல் அஸ்ஸாம் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. நைன்த் கொஸ்டின், தென் மண்டலத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய நீர் விருதை வென்ற மாவட்டம் எது? திருநெல்வேலி. விச் டிஸ்ட்ரிக்ட் ஒன் த நேஷனல் வாட்டர் அவார்ட் 2025 இன் சவுத் ஜோன்? திருநெல்வேலி. இது நீர் பராமரிப்புக்காக கொடுக்குற அவார்ட் தான் இந்த வாட்டர் அவார்ட், நேஷனல் வாட்டர் அவார்ட். 10th கொஸ்டின், அனைத்து பகுதிகளிலும் வந்தே மாதரம் பாடுவதை எந்த மாநிலம் கட்டாயமாக்கியது? உத்தரப்பிரதேசம். விச் ஸ்டேட் மேண்டேட்டட் த சிங்கிங் ஆஃப் வந்தே மாதரம் இன் ஆல் ஸ்கூல்ஸ்? உத்தரப்பிரதேஷ். இவனால ஜனகணமனதை தான் நம்ம நிறைய பேர் தெரியும். இனிமேல் அங்கே வந்தே மாதரமும் கட்டாயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை சந்திப்போம். ஓகேவா? பை பாய்.